दोस्तों, ये ईद इसका क्या मकसद है? हजरत इब्राहिम अलैहिस्सलाम, हजरत इस्माइल अलैहिस्सलाम, हजरत हाजरा क़यामत तक उनके कुर्बानी की याद दिलाने की वजह से अल्लाह इस ईद को हमको भी अल्लाह दिया है। भाई मोहतरम बुजुर्ग दोस्तों, खुशनुदी हासिल करने के लिए हम सब यहाँ बैठे हैं। अल्लाह ताला हम सबको अल्लाह के मोहब्बत हासिल करने के तौफीक अल्लाह हम सबका अता फरमाए हैं। कुर्बानी बहुत बड़ी आजमाइश के बाद हज़रत इब्राहिम अलैहिस्सलाम की और हज़रत इस्माइल अलैहिस्सलाम, हज़रत हाजरा अलैहिस्सलाम की बहुत बड़ी आजमाइश है। मोहतरम बुजुर्ग दोस्तों, हर इंसान के ऊपर नमाज फर्ज हो गया, मालिक हो जाए आया है। या अल्लाह எங்களை பெற்ற குறைகளை மறைத்து பண்ணி தள்ளுபடிவாயா है। या अल्लाह எங்களை பெற்றோருடைய உற்றார் உறவினருடைய முழு உம்மத்தில் உள்ள மீனான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்து கிருபை செய்வாயா है। கேட்பது பாவமாக, சிந்தனைகள் பாவமாக, எல்லா நன்மையிலும் பாவங்களிலேயே மூழ்கி கிடக்கின்ற ரஹ்மத்தை கபூல் செய்வாயாக। யா அல்லாஹ் எங்களை பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக। பிள்ளைகளுக்கு சிஹத்தையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தல்வாயாக। எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு அடிபணிக்கக்கூடியவர்களாக, எங்களுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வாய்। நேர்வழியை தந்தல்வாயாக। யா அல்லாஹ் ரஹ்மானே, எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு உதவி எதிர்பார்க்கிறார் ரஹ்மானே, எங்களுடைய தியாகங்களை, சின்ன சின்ன தியாகங்களை கபூல் செய்வாயாக। அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் எல்லா நிலைமையிலும் யா அல்லாஹ் நாங்கள் தொழுதாலும் உனக்காக வேண்டி, நாங்கள் அமல் செய்தாலும் உனக்காக வேண்டி எல்லா இறக்குனது 2 ஆடா இருக்கும்। ஆடு மட்டும் தான் நீ கட்டியிருக்க, அதுக்கப்புறம் போயிட்டு நான் வீட்டில் போயிட்டு ஏதாவது கம்பெனியில் குத்திடுறாங்களா? என்ன எங்கே போறீங்க? லவ்லினா இன்று தியாக திருநாள் பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி நாங்கள் அனைவர்களும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களோடு ஜாமியா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் மற்றும் அரசாங்க பிரமுகர்கள்லாம் இருக்கின்றார்கள். இந்த தியாக திருநாளுடைய நோக்கம், நாங்கள் இறைவனுக்காக வேண்டி குர்பானி கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார் அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு வருடமும் இந்த பெருநாளிலே நாங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களாக நாங்கள் குர்பானி கொடுக்கின்றோம். இது இறைவனுக்காக வேண்டி, நாங்கள் இறைவனை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த வணக்கமாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் முழு உலகத்திலேயும் முஸ்லீம்கள், குறிப்பாக மக்காவிலே சென்றிருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அனைவர்களும் இன்றைய நாள் குர்பானி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய குர்பானியை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று நாங்கள் நம்புகிறோம். உலகம் முழுவதும் கொடுக்கக்கூடிய முஸ்லீம்கள் கொடுக்கக்கூடிய அனைவருடைய குர்பானியையும் எங்கள் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பதையும், அதே போன்று இந்த தியாக திருநாளின் அடிப்படையிலே முழு உலகத்திலேயும் முஸ்லீம்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு எதிராக ஈட்டக்கூடிய சூழ்ச்சிகளை விட்டு இறைவன் எங்களை பாதுகாப்பான் என்பதையும் நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். அதே போன்று நாட்டு மக்கள்
முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் நாட்டு மக்கள் அனைவர்களும் ஒற்றுமையோடு நாங்கள் இருப்போம், ஒற்றுமையோடு வாழுவோம். அதேபோல் ஒற்றுமையை எங்களுடைய இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் மனதார நம்புகின்றோம். ஒற்றுமையோடு இருக்க எங்கள் இறைவன் எங்களுக்கு அருள் புரிவான் என்று நாங்கள் எங்கள் அனைவர்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று எங்கள் ஜாமியா மஸ்ஜித் சார்பாகவும் இங்கு திருவள்ளூர் வட்டார ஜமாத்துலமாக்கள் அதே போன்று அனைத்து மஸ்ஜிதுகளின் நிர்வாகிகளின் சார்பாக ஈது தியாக திருநாள் பக்ரீத்துடைய ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் திருவள்ளூர் ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் எஸ் உமர் ஃபாரூக் அன்வாரி மற்றும் திருவள்ளூர் அனைத்து முஸ்லீமுக்கு சார்பாக பக்ரீத் ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க என்ன பண்ணீங்கப்பா? தொல்ல